பிடிக்காதுங்கிறதுனால வசுதேவனுடைய ஃப்ரெண்டு நந்தகோபரனையும் பிடிக்காது. நந்தகோபரை பிடிக்காதுங்கிறதுனால யசோதையை பிடிக்காது, அங்க இருக்கிற பிரஜைகளை பிடிக்காது, கோகுலத்தையே பிடிக்காது. சோ அவர்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய மாலாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு அதனால சொல்ற என்று எங்களிடம் அபிமானம் வெகு நீண்டு இருப்பதாலே நெடுமால் என்பது தபும். மம மத்பக்த பக்தேஷு, அதாவது நியாயமாய் மேன்மேல் பிரீத்தி அதிகமாயிற்று அப்படின்னு சாதிக்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன அர்த்த விசேஷங்களோடு கீழ்ப்பாசுரத்துல நம்ம ஒரு விசேஷம் பார்த்தோம், பாக்ய யாகம் அப்படின்னு பார்த்தோம். திருவாராதனத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடியது சன்னிதானத்தினுடைய பொருள்கள், எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண கண ஆயுதாதிகளை எல்லாம் அனுபவித்து இப்பாசுரத்துல ஆராதிக்கவே அனுபவிக்கிறோம். இந்த போன பாசுரத்துல பார்த்தோம், அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அடி போற்றி, குழல் போற்றி, கை வேல் போற்றி, குணம் போற்றி, கழல் போற்றி. கழல் அப்படின்னா நம்ம வேற ஒரு அர்த்தம் பார்த்தோம். கழல் அப்படின்னா சாதாரணமாக வீரக்கழல்னு சொல்லுவோம், வீரம்னு சொல்லுவோம். கழல்னா கால்னு சொல்லுவோம், பாதம்னு சொல்லுவோம். கழல்னு பாதத்திலே போட்டிருக்கக்கூடிய தண்டை கழல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு அணிகலங்கள். இப்படிப்பட்ட அணிகலங்களை பார்த்துட்டு வந்தோம். கையில் இருக்கிற சக்கராயுதம் அது பார்த்தோமா, அதற்கடுத்தது வேல், வில், வாழ், இப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்து அதையெல்லாம் இப்ப ஆராதிக்கக்கூடிய வரிசைகளிலே இருக்கக்கூடியது. அந்த ஆராதனை நடக்கும் விதமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறாள். பிலசாபிக்கல் திங்கிங்ல சொல்றாங்க. சரியா? இப்ப அடுத்தது தமிழினுடைய அழகு பார்ப்போம், பக்தியோடு கலந்த அழகு. ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் திருவோணம், ரோஹிணியா திருவோணம்.